இந்த மட்டன் பிரியாணி பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அதே போல சாப்பிட்றதுக்கும் செம்மையா இருக்கும். இந்த பிரியாணி வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போ வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 20லேருந்து ஒரு 25 பல்லுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் இஞ்சி துண்டு எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன். 4 பச்சை மிளகா அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் கைஸ், ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். யார் வேணா செய்யலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், காலேஜ் போகலாம், ஆஃபீஸ் போகலாம், யார் வேணா செய்யலாம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, எதுவும் போய் நீங்க சேல்ஸ் பண்ண தேவையில்ல. 100% சேஃப் அண்ட் செக்யூரான ஜாப் தான். இந்த ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா ஸ்க்ரீன்ல தெரியற அந்த நம்பருக்கு ஜாப் டீடைல்ஸ்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க. 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு கல்பாசி, கொஞ்சமா முந்திரி, புளிப்பு இல்லாம கெட்டி தயிர் 1/2 கப்பு. நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கங்க. நான் வந்து 3/4 கிலோ மட்டன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா இதில் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஒரு குக்கர்ல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மட்டன் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ ஒரு 1/2 கப்பு கூட சேர்த்துக்கலாம். மொத்தமா 1 கப் அளவுக்கு தண்ணி. இப்போ குக்கர் மூடிடலாம். இப்போ நம்ம ஒரு 7 விசில் விட்டோமா மட்டன் நல்லா வெந்துடும். பாத்திரம் வச்சுக்கலாமா. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். கொஞ்சமா மட்டன் கொழுப்பு சேர்த்து அப்படியே கலந்து விடுங்க. நல்லா கரைஞ்சிடும். ஒரு 10லேருந்து ஒரு 12 மிளகு, கொஞ்சமா கல்பாசி, ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 2 பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணிருக்கேன், 4 பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமா புதினா. 7 விசில் விட்டுருக்கோம். பார்க்கலாம். மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க. மட்டன் தண்ணி, அதுல இருக்க மசாலாலாம் எல்லாம் சேர்ந்து 2 கப் அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. 1 கப் அரிசிக்கு 1/2 கப்பு தண்ணி. அதுக்கு வந்து 3 கப் அரிசி சேர்க்கிறேன். 4/2 கப்பு தண்ணி. நம்ம வந்து ஏற்கனவே மட்டன் தண்ணி 2 கப்பு இருக்கு. இப்போ வந்து 2/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, 4/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தாலே போதும். இப்போ ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இந்த கப்பால நான் 3 கப்பு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். பொடியை நறுக்குன கொத்தமல்லி நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க. மீடியமான தீயில ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் அப்படியே விடுங்க. பார்க்கலாம். ரைஸ் வந்து குழையாத எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நல்ல ஒரு டேஸ்டான ஒயிட் மட்டன் பிரியாணி ரெடி.